ஒரு காட்டுக்குள்ள ஒரு பேய் வாழ்ந்து வந்துச்சா. அது ரொம்ப கொடூரமான பேயா. அது மரங்கள்ல தலைகீழா தொங்கிக் கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டு ரொம்ப கொடூரமா அசிங்கமா அந்த காட்டுக்குள்ள இருந்துச்சாம். அதால அதுண்ட கண்ணு வழியா கூட அதுண்ட கையை கொண்டு வர முடியுமாம். அன்று ஒரு நாள் தனக்கு சாப்பிட்றதுக்கு ஆக்கள் வேணுமென்று யாராவது அந்த வழியா வந்தா அவர்களை கொண்டு சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த பேய் அதுக்குள்ளாலையும் பறந்து திரிந்துச்சாம். அந்தண்டு பார்த்து யாரையுமே காண இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கும் போது ஒரு பாவப்பட்ட பையன் அந்த வழியே நடந்து போனானாம். இந்த பேய் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆக்களை 3 தரம் கூப்பிடுமாம். அந்த 3 தரத்துல இந்த 3 தரத்துக்கு முன்னால திரும்பி பார்த்தா அடிச்சு கொன்றுமாம். அதே மாதிரி அந்த பேய் தம்பி தம்பி திரும்பி பாரு தம்பி என்று சொல்லி கூப்பிடுச்சா. என்ன ஏதுன்னு தெரியாத அந்த சின்ன பையன் சத்தம் கேட்குது சடாரண்டு திரும்பி பார்த்த உடனும் அந்த பேய் இவனை வந்து அடிச்சே கொன்னுருச்சா. அவனை கொண்ட அப்புறம் அது அவனை சாப்பிட்டுருச்சா. அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த காட்டுக்குள்ள ஆக்கள் வரும்போது இது அவர்களை வித்தியாசமாக கொலை செஞ்சிச்சா. அன்றைக்கு ஒரு நாள் ஒரு அம்மா நடந்து போய் கொண்டிருக்கும் போது பின்னால் போன இந்த பேய் சத்தமே போடாமல் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுச்சா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி. அதுக்கு அந்த பெண் இந்த காட்டுக்குள்ள யார் கத்துறன்னு பார்க்கும்போது இது பின்னால வந்து, தங்கச்சி திரும்பி பாரு, தங்கச்சி திரும்பி பாரு என்று சொல்லும்போது என்னடா சத்தம் கேக்குதுன்னு அவங்க திரும்பி பார்த்தோடும் அவங்கள குத்தி 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 அந்த இடத்துலயே கொன்று போட்டுருச்சா அந்த பொல்லாத பேய். இப்படி எல்லாருக்குமே அந்த பேய் கொடுமைதானா செஞ்சு கொண்டு வந்துச்சு. இந்த பேயை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டோம். பல பிள்ளைகள், ஆண்கள், அம்மாக்களை இந்த பேய் இரக்கமே இல்லாமல் கொண்டு போட்டுச்சா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை அந்த வழியா நடந்து போனாலாம். அவள் போகும்போது பின்னாடியே வந்த அந்த பேய் அவளுக்கு கிட்டவே நின்றுச்சாம். அவளுக்கு வித்தியாசமா ஏதோ உணர்ந்தாலும் அவள் முன்னோக்கி நடந்து கொண்டு செல்லும் போது அந்த பேய் கூப்பிட்ட உடனும் அவள் திரும்பி பார்க்க அந்த பேய் அவளை குத்தி கொண்டுருச்சா. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குந்தானே. அன்னைக்கு ஒரு நாள் இந்த பேய் தான் குத்தி கொள்ளுவோம் என்று சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிடுவோம்னு போச்சுதான். ஆனா அந்த ஆளோ வளமைக்கு வாராக பறந்து கொண்டிருக்க, யாரடா என்னை விட ரொம்ப பெரியவர்னு சொல்லி அந்த ஆளுக்கு பின்னால போய் இந்த பேய் கூப்பிடும் போது அந்த ஆள் திரும்பி பார்த்தனும் இந்த பேய் அந்த ஆளை குத்திச்சா. ஆனா என்ன ஆச்சரியம்னா அந்த ஆளுக்கு அது குத்துப்படவும் இல்லையாம், அது வலிக்கவும் இல்லையாம். அந்த ஆள் பார்த்துட்டு அமைதியா நின்றுட்டு, மாட்டி விட்டாயா, உன்னைத்தான் இவ்வளவு காலமா தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதன் உடனே மந்திரம் ஒன்று போட ஆரம்பித்தானாம். போட்ட உடனும் அந்த பேய் அதே இடத்துல மயங்கி விழுந்துச்சுதான். அப்புறத்தான் பார்த்தா அவர் ஒரு பெரிய சாமியார் என்றும் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காண்டித்தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரும் தெரிய வந்துச்சாம். உடனே அந்த சாமியார் அம்மனை நோக்கி பல மந்திரங்களை சொல்லி காத்துல மேலே போய் பல மந்திரங்களை சொல்லி 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 அந்த பேயை உடனேயே எழுப்பி அதை ஒரு ஆணியாக மாற்றினாராம். ஆணியாக மாற்றின உடனும் அந்த பேயை ஒரு மரத்தில் அரைஞ்சு வச்சு அந்த ஆணியை யாரும் புடுங்காத மாதிரி பார்த்து கொண்டாராம். யாராவது அந்த ஆணியை அந்த மரத்தில் இருந்து புடுங்கிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வார இந்த பேய் அவங்கள சும்மாவே விடாது, கட்டாயம் அவங்கள கொலை பண்ணியே தீருமென்று சொல்லி இவர் ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொன்ன அப்புறமா போய் ஒரு மரத்தை கண்டுபிடிச்சாராம். அந்த மரத்தில் அந்த ஆணியை வச்சு அந்த பேயை அந்த ஆணிக்குள்ளே அடைச்சு அந்த மரத்திலேயே அடிச்சு கொண்டு இருந்தாராம்.
ஆனால் இதை தெரிஞ்சிருக்காம அந்த வழியே வந்த ஒரு சின்ன பொண்ணு என்ன இது ஆணி என்று சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற ஆணியை கழட்ட போனாலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.